எம்ஜிஆருக்குலாம் இருந்தா என்ன கூட்டம் வரும்ன்றீங்க? நேச்சுரலா சேர்ற கூட்டம், யாரும் சேர்த்து வைக்கிற கூட்டம் எல்லாம் கிடையாது. 1972 எம்ஜிஆரோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் மதுரை திண்டுக்கல், மாயாத்தேவர் நிற்கிறார். ஏடிஎம்கே ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் பயங்கர crowd. அதுல சுப்பிரமணியம்னு ஒரு பையன் செத்து போயிடுறான். உனக்கு அப்பதான் கல்யாணம் ஆகி 6 மாசமா 7 மாசமா இருக்கு, ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்கா. அந்த கூட்ட நெரிசல்ல ஒரு இதாகி அவன் வந்து அந்த பையன் செத்து போயிடுறான். ஐ கோஸ் மதுரை கலெக்டர் 85, மதர் தெரசா விமென்ஸ் யூனிவர்சிட்டி தர. நான் சிஎம். அப்போ வந்து எம்ஜிஆர் என்கிட்ட சொல்றாரு வந்து, ஒரு நிமிஷம் அவர் எதுவும் பேசலை, மௌனமா இருந்துட்டு அப்போ சொன்னாரு, இந்த இடத்துல தான் திண்டுக்கல்ல அப்போ வந்து சுப்பிரமணியம்னு ஒரு பையன் செத்து போயிட்டான். இந்த பொண்ணு சின்ன பொண்ணு, அப்போ கல்யாணம் ஆகி அப்போதான் 6 மாசம் ஆயிருந்தது குழந்தை. அவங்களாம் இப்போ எங்க எப்படி இருக்காங்க என்னன்னு தெரியல, நீங்க வந்து கொஞ்சம் விசாரிச்சு எனக்கு சொல்றீங்களா? ஐ செட் ஓகே. ஆனா என் மனசுல ஒரு தாட், என்னடா இது 85, இது 72ல நடந்தவருக்கு, அப்ப 72லேருந்து 85 வரைக்கும் அந்த பையனுக்கு என்ன நடந்ததுன்றத அவர் விசாரிச்சிருக்க மாட்டாரா என்ன? இல்ல க்ரௌட், பயங்கர க்ரௌட். மதர் தெரசாவை பார்க்கவும் வந்திருக்கு நிறைய கிறிஸ்டியன் க்ரௌட், விச் பப்ளிக் மீட்டிங்லாம் வராத ஆளுங்க. எம்ஜிஆர் பார்க்கறது கேட்கவே வேண்டாம், ஒரு க்ரௌட் வந்திருக்கு. நான் மதர் தெரசாவை கூட்டு படி ஏறனேன். அப்போ ஒரு லேடி அங்கே நிற்கிறான். அவள் போலீஸ்காரன் போமா, அவள் சொல்றா சிஎம் தலைவரை பார்க்கணும், தலைவரை பார்க்கணும். அதெல்லாம் பார்க்க முடியாது, போன்னு போலீஸ்காரன் துரத்திட்டு இருக்கான். எனக்கு என்னமோ ஒன்று தோணித்து, இருப்பான்னு சொல்லிட்டு, நீ யாருமா அப்படின்னு. எனக்கு தலைவரை பார்க்கணும். என்ன விஷயம்? திண்டுக்கல்ல செத்து போன சுப்பிரமணியோட ஒய்ஃப்னு சொன்னா அவருக்கு தெரியும். எனக்கு அப்படியே ஆச்சரியமா போயிடுது. நான் குடுகுடுன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு சிஎம் முன்னால கொண்டு வந்து, இதுதான் சுப்பிரமணியத்தோட ஒய்ஃப் அப்படின்னு. அதுக்கு முந்தைய என்ன கேட்க சொல்லியிருந்தாரு அவளுக்கு, நீ அவளை பார்த்து அவளுக்கு வேற ஏதான வசதிகள் பண்ணி கொடுக்கணும்னா பண்ணி கொடுமா, கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸை கொடுக்க முடியும்னா கொடு, கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்லேருந்து கொடுக்க முடியாதுன்னு என்கிட்ட சொல்லி எவ்வளோ கொடுக்கணும்னு நான் ஏற்பாடு பண்ணுறேன். சரி. அப்போ அதை கூப்பிட்டு போய் கேட்டேன். ஆமாம், உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தார் காரில் வரும்போது, உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு கேட்டு சொன்னார். நான் அவர்கிட்ட சொல்லி உனக்கு அந்த உதவியை பண்ண சொல்கிறேன் சொன்னேன். என் வீட்டுக்காரர் இல்லைன்ற ஒரு குறையை தவிரமா எனக்கு எந்த குறையும் இல்லை. தலைவர் ஏன் உங்ககிட்ட அப்படி சொன்னார்? என்னமோ எனக்கு எதுவுமே பண்ணாத மாதிரி, எனக்கு நிறையா பண்ணியிருக்காரேம்மா, அதுக்கு நன்றி சொல்ல தான் நான் இங்கே வந்தேன். எனக்கு எல்லாமே இருக்குது. என் ஹஸ்பண்ட் இல்லைன்ற ஒன்று குறைய தவிர எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாருமா அப்பவே. இதுதான் பாருங்க அந்த குழந்தை அப்படின்னு காமிச்சேன். சரிவா போய் காமிச்சேன். அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். சரிம்மா, உனக்கு நீ எது வேணுனாலும் கலெக்டர் மாட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் அவரை கேட்டேன், நீங்கள் என்னமோ எங்கிட்ட சொன்னதை பார்த்தா இந்த 72லேருந்து 85 வரைக்கும் ஒன்றும் பண்ணாத மாதிரி பேசினீங்க. ஆனால் அந்த பொண்ணு சொல்கிறா இவ்வளோ பண்ணினீங்க, ஏன் என்கிட்ட அப்படி சொன்னீங்கன்னு கேட்டேன். என்ன இருந்தாலும் அன்னைக்கு தான் கல்யாணம் ஆன பொண்ணு ஹஸ்பண்ட் இழந்துட்டா, அதனால எந்த காலத்துலையும் திருப்பி கொடுக்க முடியுமா? என்ன பண்ணிருந்தா என்ன, அதுக்கு ஈடாகுமா? நான் எப்படி காம்பன்சேட் பண்ணுவேன் அப்படின்னா, அது தலைவர். இன்னைக்கோ செத்த ஒரு தொண்டனை ஞாபகம் வச்சுட்டு இருந்த தலைவர்.